மா என்னடி என்னம்மா பண்ற? சமையல் செய்யறேன். நீ எனக்கு சொல்லி தரேன்னு சொன்ன. மறந்தே போயிட்டேன்டி. நீ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நீ வரலையா? இந்த பாரு குக்கர் வச்சு இப்போ இது நெய் மட்டும் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றி செய்யலாம். வா அப்படியே ஜாயின் பண்ணிக்க. வா சொல்லித்தரேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷி விலாக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இனிமே அம்மா வந்து எனக்கு சமையல்லாம் கொஞ்சம் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மறந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணிருக்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டிருக்கேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இவன் வந்து குரல் கொடுத்த உடனே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்ப்பா. ஏன்னா மறந்துட்டேன் நான். இவனுக்கு சொல்லித்தரேன் சொல்லிட்டு இவன் வர லேட் ஆன உடனே நானே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். உங்க கையால எண்ணெய். ஸ்பெஷல் என்ன? இன்னைக்கு வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போறேன். அதுதான் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன் என்னுடைய மெத்தட்ல. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பார்க்கலாம், சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி. சிம்ல வச்சிருக்கியா? ஆமா ஆமா, சிம்ல தான் வச்சிருக்கேன். ஸ்பூனே தரல. அத ஒரு ஸ்பூன் கணக்கு வரா மாதிரி ஊத்து. ஒரு ஸ்பூன் வேணுமா? மேக்ஸே வராது. கொஞ்சமா ஊத்திருக்கேன், அவ்வளவுதான் போதும். வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம் பார்த்துட்டு. இப்ப வந்து அது தாளிக்கிறதுக்கு நீயே ஒரு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். இது என்ன தேங்காய் பால் சாதம் எனக்கு தான் வரும், உனக்கு அவ்வளவு வராது. எனக்கு வந்து பிரியாணி நல்லா வரும், ஆனா என்னன்னே தெரியாது இந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் மெயினான விஷயம் சாம்பார் தெரியாது. சோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு அம்மா கிட்ட வந்து இனிமே வந்து ஒரு சமையல் செய்ய சொல்ல கத்துக்கோ. ரெகுலரா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து வரும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நீங்களும் சமையல் கத்துக்கோங்க. இப்ப இதுல என்னப்பா, விரிஞ்சி இலை வச்சிருக்கேன், 2 ஏலக்காய், 3 லவங்கம், 2 குட்டி பட்டை. சோ இதெல்லாம் தேங்காய் பால் சாதத்துக்கு மெயின் வந்து லவங்கம் தான் நல்லா அந்த வாசனை கொடுக்கும். அதனால லவங்கம் தான் கொஞ்சம் 4 வச்சிருக்கேன். மீதி எல்லாம் 2, 3 வச்சிருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலையை 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதை இதை போட்டுக்கோ. எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுக்கலாம். போட்டு ஓடி வந்துடு. ஒன்று உழவே யாரையும் எடுத்து போடு. சிம்ல இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்ற பயப்படுற? அப்படி இல்ல, திடீர்னு தண்ணி இனி பண்ணிச்சுன்னா ஃபேஸ்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால கிச்சன்ல வேலை செய்யறது இது சேஃபா இருக்கணும். இதெல்லாம் வெடிக்கிற பொருள், டக்கு வெடிச்சு மேல வரும். குக்கராக தான் வெடிக்கிறது, கடாயினா மேல ஆரம்பிக்குது. கொஞ்சம் கிட்ட போ. அதுக்குதான் ஃபர்ஸ்ட் சாமியை கும்பிடு. இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் நமக்கு வராது. ஆமா, தொட்டு கும்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவங்க காப்பாத்துவாங்க நம்மள. நெக்ஸ்ட் வந்து வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கோ. இது நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். குட்டி டம்ளர் 2 டம்ளர் அரிசி. அதே மாதிரி மீடியம் வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, தக்காளி கட் பண்ணிக்கலாம். அது பொரிச்சிஷன் ஏன் கலக்கவே தேவையில்லை, போடு டக்குன்னு. அப்புறம் கண்ணில இருக்க எண்ணெய் இது படிச்சு வச்சுருக்கேன். எத்தனை வெங்காயம்? 2 வெங்காயம் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆனியன் 2 ஆனியன், மீடியம் சைஸ் 2 ஆனியன்ஸ் நீல வாக்குல வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க. கருவேப்பிலை அதுல சேர்த்து கருவேப்பிலை போடு, அது நல்லா இருக்கும். தக்காளி வேற நீ கட் பண்ணல, உருண்டை அது உள்ள விழுந்துச்சுன்னா பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுருவா. பச்சை மிளகாய் இப்ப போடு, நீ இதை போடு ஃபர்ஸ்ட். வெங்காயம் வதக்கிட்ட கொஞ்ச நேரம். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து நான் 6 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சுன்னா காரம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வரங்கள அளவு வதக்கணும். கண்ணாடி பதம்? ஆமா, அது லைட்டா லேட்டா கண்ணாடி மாதிரி செய்யணும். சமையல் வந்து நான் தான் சொல்லித்தரேன். நான் என்ன போடணும் அதை கேட்கணும். ஃபர்ஸ்ட் குரு தட்சணை கொடுக்கணும். குருக்கு வந்து மரியாதை செய்யணும். நீ இதெல்லாம் செஞ்சுதான் கத்துக்கணும். அப்புறம் சமையல் வந்து உனக்கு சூப்பரா வரும். கொஞ்சம் உப்பு போடு வதக்கிறதுக்கு. உப்பு என்ன கொஞ்சம் போடு ஃபர்ஸ்ட். போதுமா? போதும். நீ தான் செய்யறேன். அந்த கிருஷ்ணி வேலை பயில போட்டுக்கலாம்ல. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். பால் சாதத்துக்கு மெயினே வந்து தேங்காய் தான். தேங்காவை பால் எடுத்து ஊத்துறது அதோடைய டேஸ்டே நல்லா இருக்கும். இப்ப வந்து இந்த ப்ரொசீஜர் நான் பண்ணணுமா இல்ல நீயே பண்றியா? நான் பண்ணித்தரேன், நீ செய். வெங்காயத்தை வதக்கத்துல மட்டும் கவனத்தை செலுத்து. கொஞ்சம் ஆன பிறகு நீயே தான் எல்லாம் எடுத்து நீயே பண்ணணும். நான் இப்ப உனக்கு அளவு மட்டும், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? அப்படி பசங்க ஸ்கூல் சேர்த்தோடனே ஃபர்ஸ்ட் போட சொல்லி தருவாங்க. அது கையை பிடிச்சிதான் போட சொல்லி தருவாங்க. அந்த மாதிரி தான் இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த காரமா வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதுமா? இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கின பிறகு இந்த 3 ஐட்டத்தை எல்லாமே ஒன்னா போட வேண்டியதுதான். ஈஸி, இது ரொம்ப ஈஸி. இது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த 2 டம்ளர் அரிசிக்கு வந்து என்ன எடுத்து வச்சிருக்கேன்னா, அரை முடி ஒரு தேங்காய் பண்றேன். எது இது? ஆமா, 2 டம்ளர் நம்ம 3 பேருக்கு போதாதா? சாமு வேற குடுப்பியா? ஆமா, அவன் தான் வேணான்றாங்க நைட்ல தேங்காய் பால். நம்ம 3 பேருக்கு, உனக்கு எனக்கு அப்பா. இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டும் எங்களுக்கு மட்டும் இது. அதனாலதான் கம்மியா செய்யறேன்.
இப்போ இந்த 2 டம்ளர் அரிசிக்கு வந்து சின்ன தேங்காவா இருந்தது. அந்த தேங்காயில வந்து பாதி தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அந்த இன்னொரு பாதிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு அது போட்டிருக்கேன். அப்பதான் தேங்காய் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அவங்க சொன்னது என்ன தேங்காய் எடுத்தாங்க, நீ எத்தனை பீஸ்ன்னு சொல்லுமா? எத்தனை அரைமுடி தேங்காய் இன்னும் ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து போட்டுக்கோங்க. அப்படி அதுதான் சொல்ல வரேன். ஒரு பீஸ் இந்த அளவு தான் ஒரு தேங்காய் வச்சிருக்க நீ இந்த ஒரு பீஸ் சொல்லி தான் சட்னிக்கு எழுது மற்ற எல்லாமே போடுறேன். ஏன்னா தேங்காய் பால் அதிகம் வந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாய்ஸ்சரைசிங்கா சாப்பாடு சிலர் வந்து பாதி வந்து தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் ஊற்றுவாங்க. நம்ம வந்து 3/4 பதம் வந்து தேங்காய் பாலும் கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்ற போறோம். அதாவது தேங்காய் பாலோட ரேஷியோ வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆமா, அவங்க சொல்றது அதே தான். நீ சொன்னதும் நான் தமிழ்ல சொன்னேன், நீ இங்கிலீஷ்ல சொன்னேன். ரேஷியோ ரேஷன் இதெல்லாம் நீ சொல்ற, நான் வந்து எதை சொல்றேன் 3/4 பதம் சொன்னேன். நான் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்ப இந்த நேரத்துல இருந்தா எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தான் இதுக்கு வந்து காரமே கரெக்டா. ஆமா, ஓரளவுக்கு தெரியும், இருந்தாலும் வந்து கத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 மீடியம் சைஸ் பச்சை மிளகாய் போட்டுடலாம். இது ஏன்னா தேங்காய் பால் ஊத்துறோம் இல்லைங்களா, அவ்வளவு பச்சை மிளகாய் காரம் வந்து மைல்டா தான் இருக்கும். அதுக்காக தான் போடுறது. இது அது தெரியாது அவ்வளவு காரத்துல என்ன நிறைய பச்சை மிளகான்னு பாக்காதீங்க, காரமே தெரியாது, மைல்டா இருக்கும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுட்டு அதை போட்டுக்கோ. போட்டு எல்லாத்தையும் ஒண்ணு நீ இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எத்தனை? 1.5 ஸ்பூன். ஏன் உனக்கு இன்னும் நீ சமையல் செய்ய வந்து மறந்து போயிட்டு கேட்டுக்கிற. அது வந்து ஆக்சன் டாப் மாதிரி. இப்போ இது எனக்கு தெரிஞ்சதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். ஆமா, இப்போ நீயா சொல்லி தரதுனால எந்த ப்ரிப்பரேஷனும் இல்லாம வந்துருக்கு. தெளிவா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதான் தெளிவா எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சு அதை போட்டியா ஒரு கையில இங்க கையை எடுத்து கொத்தமல்லி ரெண்டுமே அப்படி வரும். அது பொடியா கட் பண்ணி வச்சுக்கணும். போட்டு அதையும் போடு. இப்போ இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு, பண்ணாம பண்ணுவோம். கொத்தமல்லி புதினா போடு, பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் பாரு. பொடியாக நறுக்கிய இதை நீ கட் பண்ணவே அது வந்து பால்ஸ் மாதிரி வந்து அதுதான் போடணும். இது அதுக்குள்ளே நீ இது வதக்கத்துக்குள்ளே நான் அச்சு கொடுத்துருவேன். புதினா கொத்தமல்லிகள் குட்டி குட்டியா நறுக்கியதுகள். இதுக்கு ஆக்சுவலா வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் சொன்ன பாரு, அதுதான் இவ்வளவு டார்க்கெல்லாம் வதங்கவே கூடாது. நீங்க எப்படி டேஸ்ட் இருக்குன்னு மட்டும் பாரு. அதான் ஏன்னா உனக்கு வந்து கலர் மாறிடும். அதுக்காக வெள்ளை கலர் கொஞ்சம் இந்த கலர் நல்லா ப்ரௌன்னா பிரியாணி கலர் வரும். அந்த பதத்துலயே வதங்க ட்ரை பண்ணிட்டேன் நான். இன்னைக்கு நான் பண்றதுனால எல்லாம் ஈஸியாவே ரெடி ஆயிடுது. இப்போ 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு குட்டி தக்காளி போட்டு. ஏன்னா இந்த தக்காளி அதிகம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமா, தக்காளி வந்து கம்மியாவே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்குமாமா. ஆமா, மஞ்சள் தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அவ்வளவுதான். இப்ப நம்ம அரிசியை போடணும். அதுக்கு முன்னாடி தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே போட்டு வதக்கிட்டு அரிசியும் போட்டு ஒரு கலர். குக்கர் கவுந்து இருக்கும். நீ குக்கரை பார்த்து செய்யாங்க. புடி அங்க ஹேண்டில் மா கிச்சன்ல மட்டும் இருந்தா பம்பர மாதிரி எங்கம்மா வந்த? இப்போ நீ கொஞ்சம் துணி காய போடலான்னு சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா அவங்க போட்டாங்க. இதுதான் எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சிக்கணும். பொண்ணக்கார வீட்டில் வாடகை வீட்டில் நம்ம தனியாலாம் போட முடியாது. போ, நீ வந்து ஸ்டவ்வை பாரு. ஸ்டவ்வை மட்டும் பார்த்தா போதுமா? செஞ்ச பொருளை போய் பாரு நீ. சோட்டு பாரு, அதனால நான் வருவேன், அங்க வைப்பேன், இங்க பாப்பேன். நீ அதை விட்டுறக்கூடாது. நீ சொல்லி கொடுக்கும் போது ப்ராப்பரா கூட இருக்கணும். அதுதான் உன்னை விட்டு தானே வந்த கறி விடுனேன். சோட்டே ரொம்ப சோகமா இருக்குப்பா. சோட்டு வந்து வீடியோல காமிங்கன்னு கூட கேட்டிருந்தீங்க. சோட்டுக்கு திமிர் வந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. திமிர் ரோட்ல போய் பல பூனைங்க கூட சண்டை போடுறது. கொஞ்சம் வளர்ந்து வந்து இப்போ தேங்காய் பால் எடுக்கிறதுல வந்து தீவிரமா இருக்காங்க. எத்தனை கிளாஸ் பால் வரைக்கும் எடுத்திருக்கேன்? 1 கிளாஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இப்போ 2ஆம் டைம் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா ஒரு 2.5 டம்ளர் வர அளவுக்கு பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த பால் நல்லா தான் இருக்குது. தேங்காய் முத்தின தேங்காவா பால் வரும். அப்ப நான் இது கரெக்டா எடுத்திருக்கேன். எது நான் எடுத்த தேங்காய் தானே தரனால நான் தான் அந்த தேங்காய் நேற்று வந்து ஃபுல்லாவே வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நான் தான் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தேன். முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. அரிசியோட போட்டு இப்போ நம்ம அதை கலரணும். அதை நம்ம சொல்லலாம். மசாலாவும் அரிசியும் மிக்ஸ் ஆகணும். போடு, அப்பதான் சாதமும் உதிரியா இருக்கும். அரிசி போட்டுக்கிறேன். வாஷ் பண்ண அரிசி 2 கிளாஸ் அரிசி. நானும் தேங்காய் பால் எடுத்துட்டேன். இல்ல 1 2 தான் இருக்கு. இந்த இது பண்ண சொல்லி இவ்வளவு வந்து திப்பி வந்துடுறாங்க. டபுள் தடவை வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிட்டேன். டபுள் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து அரிசியும் சாதமும் நல்லா அரிசி சாதம் உங்க கூட சேர்ந்தா எப்படி வரும்? அரிசியும் மசாலாவும் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப ஜாம் ஆகுது. அரிசியும் மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கலந்து ஈஸியா சொல்லிட்டு எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. அரிசி இப்போ போட்டோம், அது சொல்லணும்ல. எஸ், நீ மிக்ஸ் பண்ணாலும் நான் ஒரு தடவை பண்ணணும். ஏன்? அப்பதான் என் கை பக்குவம்.
அப்பா கேட்பாருல பிரியாணியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இதே 4 அடி தள்ளி நிப்பேன். இப்ப இந்த தேங்காய் பால் பிரிஞ்சுக்கு ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்ப வா இதான் அளந்து ஊத்துறதா, இதுதான் ஊத்தணும். கையால ஊத்து பார்க்கலாம். நல்லா திக்கா இருக்கா பால், இப்படிதான் ஊத்தணும். அப்பதான் டேஸ்ட். இதான் விடும். ஊத்திட்டு நீ அளந்து தானே வச்சு அப்படியே ஊத்திட்டு. ஆஹா அளக்கூட நீட்டா தான் பண்ணி வச்சு 4 டம்ளர் ஊத்துறோம். ஊத்து. என் கையால இப்ப தேங்காய் பால்களையும் ஊத்துறேன். 1 1 ஊத்துனா போதும், என் கை பக்கம் வந்துடும். மீதிலாம் நீயே ஊத்து. 2 கரெக்டா வந்துருக்கடி. அச்சு பேசாம 3 3 கொஞ்சம் ஊத்திக்கிறேன். அளவு கரெக்டா இருக்கணும் சுஷ்மி, அதை ஞாபகம் வச்சு எப்பவுமே. இல்லைன்னா சாதம் குழஞ்சிருமா? அது சிலது வேற வேறையா ஆயிடும், சிலது குழஞ்சு போயிட்டு ரெண்டுமே நடக்கும். இப்ப வந்து பேசினே இருந்தா கணக்கு விட்டுருவோம். இப்ப 3 டம்ளர் 3 நான் கணக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்ப 4வது டம்ளர். ஓகே 4 டம்ளர். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இது பண்ணி ஊத்திக்கலாம். தேங்காய் பால் இருக்குல்ல எல்லாம். எவ்வளவுதான் நானும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் நான் கை வச்சோன்னே பிரியாணி தான் வந்துடுது. பாத்தியா எப்படி தேங்காய் பால் சாதம் மாதிரியா இருக்கு. நல்லா வெள்ளை குஷ்கா வந்து இப்ப நான் ரெடி பண்ணிருக்கேன். செம்ம எம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேங்காய் பால் சாதம் சூப்பரா வரப்போகுது. இப்ப நம்ம கரெக்டா அளவு தண்ணிலாம் ஊத்தியாச்சுலமா? எல்லாம் கரெக்டா ஊத்தியாச்சு. 2 டம்ளருக்கு 4 டம்ளர் தண்ணி டேஸ்டே பார்க்கலையே ஒண்ணும். எல்லாம் ரெடி டேஸ்ட் பாருங்க. ஆமா இப்ப உப்பு பார்க்கணும். பாக்குறேன். ஆனா உப்பு போடணும். ஆமா கொஞ்சம் வதக்கிறதுக்கு போட்டோம். சூப்பரா இருக்கு. மைல்டா லாஸ்டா நம்ம இறக்கும் போது கூட ஒரு ஸ்பூன் நெய் போட்டா வேற லெவல்ல இருக்கும். இல்ல நீ போடாத, இதோட அவ்வளவுதான் திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா தேங்காய் பால் பாரு எப்படி என்ன இதுவா வந்திருக்கு பத்தியா. அதனால கம்மியா தான் போடணும். ஓகே மா, பாவம் பார்த்து அதை மட்டும் க்ளோஸ் பண்ணிடா. இப்ப இததான் நீ கத்துக்கணும். இவ்வளவு தூரம் நான் சொல்லி கொடுத்ததே வேஸ்டா போயிடும் சுஷ்மி. இப்ப குக்கர்ல எப்படி போய் செய்வேன்? ஆள் இல்லாதப்போ குக்கர்லயே செய்ய மாட்டேன். வேற எப்படி செய்வேன்? அரிசி குண்டாலே. அரிசி குண்டாலே செஞ்சிடுறியா? ஆமா. ஒண்ணும் இல்ல, இங்க வா கத்துக்கவா. அது எனக்கு மூடவே வர மாட்டேங்குது. சைடுல எல்லாம் வருது கால். இங்க வா. எப்பவுமே நம்ம லாக் தான் பாத்துக்கணும். லாக் எப்படி இருக்கா? இந்த லாக் வந்து இங்க வைக்கிறேன். வச்சு இப்படியே கைய கால அசைக்காம அப்படியே மூடுறேங்க பாரு. தெரியுதா? உனக்கு அவ்வளவுதான் லாக். இப்ப ஏடா நான் பண்றேன். அது ஏடா பண்றியா? ஈஸி கத்துக்க வந்தா. என்ன டீச் பண்றது ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு சொல்லி கொடுக்குது, அழகா சொல்லி கொடுப்பாங்க. பிடிக்காது எனக்கு, அவ்வளவு பொறுமையே கிடையாது. உனக்கு இருக்காதுதான். எங்க வைக்கிற குக்கரே எங்கேயோ போகுது. என்ன இது? இல்ல என்ன இது எவ்வளவு செய்வினா வச்சுட்டான். நீ கைய ஒழுங்கா வை. நீ தானே சொன்ன அந்த லாக்ல தானே வைக்கணும். லாக்ல வேணா நீ ரப்பர் வைக்கிறேன். ரப்பர் வைக்க கூடாது, அச்சு மூஞ்சிலாம் கிழிஞ்சிடும். இங்க பாரு, இந்த லாக் வந்து இங்க வை வை வை. கரெக்ட்டா வை. இந்த லாக் எப்படி இருக்க சொல்றியா? ஆமா, தூக்கு தூக்கு. நீ ரப்பரை இழுக்க கூடாது. ரப்பர் மேல எதுவுமே பண்ண, ரப்பர் ஃப்ரீயா இருக்கணும். அப்படியா? ஆமா. இப்ப மூணு பக்கலாம் ஃப்ரீயா வருதா மூடுறதுக்கு? அவ்வளவுதான். நான் அந்த ரப்பர் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப சயின்டிபிக் வர்க்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, ரப்பர் வந்து நம்ம பிரஷரை வந்து கரெக்டா கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் வச்சிருக்கோம். இருந்தாலும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா குக்கர்ல விளையாடக்கூடாது. திடீர்னு தப்பா போட குக்கர் முடி எகுரும். புரியுதா? இப்ப இந்த சைடு வார்த்தை லீவா சொல்லி தரேன் பாருங்க. இந்த ரப்பர்லாம் இல்ல, இந்த இருக்கா லாக் இருக்கா இங்க பாரு. அது மட்டும் தான் இங்க மாட்டுது பாரு. தெரியுதா? ஓகே. ஆனா அந்த ரப்பர் எப்படி போய் ஃபிட் ஆகும்? அது இதுக்கும் அதுக்கும் அது இது நீ தம் போடுறேன்னு சொல்றேன்ல, தம் போடுறப்ப இங்க மாவு ஓட்டுவாங்க பாத்தியா, ரெண்டுத்துக்கும் கேப். அந்த மாதிரி அது ரப்பர் கண்ட்ரோல் கொடுக்கறது. ரப்பர் நடுவுல போட்டுற கூடாது. அவ்வளவுதான் கதை கந்தல். இந்த பத்தியா வெடிக்கும் குக்கர். ஒரு சமயம் நானே ஒரு தடவை பத்தியா மிஸ்டேக் பண்ணிட்டேன் சொல்லு, குக்கர் எப்படி வெடிச்சது டமால்னு. அவ்வளவுதான், ஈஸியா முடியாச்சு. அந்த மாதிரி ஆகும். இந்த இடமும் கிளீனா இருக்கணும். அப்பதான் இது வரும், ஸ்டீம் வரும். ஓகே. வந்த உடனே நம்ம வெயிட் போட்டுக்கலாம். சரியா? ஓகே. ஏய் சுஷ்மி, உன்னை விசில் பார்க்க சொன்னா இங்க என்ன வந்து பண்ணிட்டு இருக்க? மீஷோல பாத்ரூம் ஷெல்ஃப் ரேக் ஆர்டர் போட்டிருந்தோமா, அது எப்படி ரிசீவ் ஆகிருக்குன்னு ஓபன் பண்ணி பார்க்கலான்னு வந்தேன். விசில் தானே? விசில் தான், அதுதான் மெயினா பார்க்கணும். 2 விசில் வரணும். ஒரு விசில் வந்த பிறகு சிம் பண்ணி இன்னொரு விசில் அன்பாக்ஸ் பண்ணிடலாம்னு ஒரு ஆர்வம் தான். இங்க பாரு. சரி, ஓகே. ரெண்டு புதுசா தெரியுது எனக்கு. பாத்ரூம் ஷெல்ஃப் ரேக் நம்ம ஃபர்ஸ்ட் Black வாங்குனோம்ல, ஆமா, அந்த மாதிரி Black கிடையாது. இது ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஹேங்கிங் பண்ற மாதிரி வாங்கியிருக்கேன். சூப்பரா. இது கூடவே வந்து நம்ம அந்த சோப்லாம் வச்சுக்கிற மாதிரி அந்த ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து சோப் வச்சுக்கலாம். அப்படியா? நல்லா இருக்கு. அதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு இந்த ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம செட் பண்ணோம். அது பழசாயிடுச்சுன்னு வாங்கியிருந்தேன். இது நல்லா ரிசீவ் ஆகல. சூப்பராவே இந்த சோப்பு வச்சேன்னு வச்சீங்க, தண்ணிலாம் இருக்கு. அது சோப்பு நல்லா ட்ரையா இருக்கும். ஆமா, நீங்க கலச்சி போடுறீங்களா கும்பல் மாதிரி. அதனால எனக்கு 2 தனியா வாங்கியிருக்கேன்.
வாங்கியிருக்கேன், அப்புறம் வந்து ஷெல்ஃப் ரேக்கும் வாங்கியிருக்கேன். செம்ம சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணா டிஸ்கிரிப்ஷன்லயே அட்டாச் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. 200 குள்ள தான் வாங்கியிருக்கேன். செம்ம ஒர்த்தா இருக்கு, நல்லா செமையா இருக்கு. 200. ஓகே. ஆமா. ஓகே, இப்போ போய் நம்ம பாப்போம். விசில் இப்போ எவ்வளோமா? நான் அதை சிம்ல வச்சுட்டு வந்துட்டேன். நீ என்ன பண்றேன்னு பார்க்கலான்னு. ஏன்னா உன்னுடைய வேலை தானே அது. சோட்டு மண்டியில ஒரு ஸ்டிக்கரை விட்டு. குழந்தை ஜுரமா இருக்கு போல இருக்கு, ஃபீலிங்ல இருக்கு ரொம்ப. அம்மு சோட்டுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அப்புறமா தான் இது பண்ணோம். சோட்டு மாத்திரை குடிக்கிறதுனா அழுவுது அது. சோட்டு கூப்பிட்டு இன்னொரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். நமக்கு டீமா விசில் எடுத்துருவோமா? எடு. ஸ்டீம் போயிடுச்சு பாரு. ஓகே, அப்பவே உனக்கு தெரியும், சவுண்டே வராது. ஈஸியா இருக்கு ஓபன் பண்றதுக்கு. அதுல போட்டேன். திருப்பி வைக்கவா? எங்க வைக்கிறது? கீழே கீழே இந்த சைடு வை. ஓகே, இப்ப கலர் நல்லா சூப்பரா வந்திருக்கு. ஆமா, அது மேல அப்படி இருக்குன்னு சொல்லி இது பண்ணிடாது. அது அதோடைய தேங்காய் உடைய அந்த ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து தேங்காய் பால் பிரியாணி ரெடி பண்ணிருக்கேன். நல்ல கிரீமியா டேஸ்டியா சூப்பரா எம்மியா. சாப்பாடு. ஆமா, சாதம் நல்லா சாஃப்டா. லஞ்ச் டைம் கொஞ்சம் அதிகமாயிட்டாலே இப்படிதான், பேசலாம் வராது. சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டா இருக்கு. இங்க பாருங்க, நல்லா சுட 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 நெய் தேங்காய் பால் சாப்பிடும். ஒரு பேர் மாத்திட்டே இருப்பேன். ஆமா, உனக்கு வாசனை எப்படி வருதோ அதை வச்சு நீ சொல்லிட்டே இருக்கல்ல. சூப்பரா இருக்கும். வாயில போடுற வரைக்கும் அமைதியா இருக்க மாட்டேன். போட்ட பிறகுதான் ஒரு இது சொல்லுவேன் ஸ்டடியா ஒண்ணு. நல்லா இருக்கு. இப்ப நம்ம தக்காளியும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கினால இந்த கலர் வருது. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் மட்டும் நான் சொன்ன மாதிரி வதங்கி இருந்ததுன்னு வச்சுங்களேன், இப்படி அப்படியே இருக்கு நல்லா பாருங்க. வெள்ளையா செமையா. இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். லெட்ஸ் டூ தி டேஸ்ட். வந்து சூப்பரா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டா? ஆமா, ரெடி ஆயிருக்கு. அப்புறம் அவங்க வந்து புதினா துவையெல்லாம் வச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்தாங்க. சுட சுட இருக்கேம்மா. உண்டை சொல்லனா அப்படியே சாப்பிடுவேன். நீ குழந்தைய நீ வாயில ஊது, வாய் அதுதான் ஊதுறான். ஹூ ஹூன்னு ஊதி அந்த காத்துலாம் போகும், அந்த சூடுலாம் போயிடும். அப்படிலாம் குத்தமா எத்தமா சாப்பிடணுமான்னு இருக்கணும். அப்போ வாயை சுடுன்னு போறது கன்ஃபார்ம். நானாவது சூடு தாங்குவேன், நீ தாங்க மாட்டியே. அதான் பிரச்சனை. ஏன்னா நான் சுட சுட சாப்பிட்டு பழகிருக்கேன். காண போயிடுச்சு. அது வாய்க்குள்ள போயிடும், நைஸா போயிடும். அது செம்ம டேஸ்டா இருக்கு. கோயிலா சொல்ல நிஜமாவே அம்மா சமையல் ஹைப் கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்சது நான் செய்யறதுல நான் தேங்காய் பால் சாதம் ரொம்பவே சூப்பரா வரும். அதுவும் நார்மல் நம்ம சாப்பாடு அரிசியில தான் செய்வேனே, அதுக்கே எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்குவே ரொம்ப பிடிக்கும் இது. நாங்களே வந்து சொல்லல, நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. செம்ம டேஸ்டா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி அந்த 3 கிளாஸ் தேங்காய் பால் எக்ஸ்ட்ரா ஊத்தணும்ல, அதுதான் மெயின். செம்ம மாய்ஸ்சரைசிங்கா செம்மையா இருக்கு. 4 ஊத்தலாம், 4 ஊத்தலாம். அப்படியே என்னவோ அந்த தேங்காய் பாலே ஊத்தி செஞ்சேன்னு வச்சுங்களேன், இன்னும் சூப்பர் டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் திகட்டிடும், ஓவரா திகட்டிடும். நிறைய பேருக்கு அது பிடிக்காது. ஓகே கைஸ், இதோட வந்து இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு குக்கிங் வீடியோல பார்க்கலாம். பை. உன் சேனல் சொல்லியா? ஆமா, அப்படியே மிடில் கிளாஸ் மாலா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. அச்சுவிலா. பை பை பை. நாங்க சேனலுக்கு வரோம்.